திருச்சி PRCI சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் AKS டாக்டர் K ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பாகிஸ்தானில் 2.5 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் கல்வி கற்கவில்லை என்கிற அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வினோதினி. பாகிஸ்தான்ல பள்ளிக்கூடங்களுக்கு செல்லாத கல்வி கற்காத குழந்தைகளுடைய எண்ணிக்கை 2.5 கோடி அப்படிங்கிற அதிர்ச்சிகர ஆய்வறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது CSA அப்படின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தானுடைய சிவில் சர்வீஸ் அகாடமி. அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அவங்க இந்த ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2.5 கோடி குழந்தைகளுக்கு கல்வி அறிவே இல்லை, கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே மொத்தமே ஒரு 25 கோடிக்கும் அதிகமாக தான் மக்கள் தொகை இருக்கு. அதில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா 9 கோடி குழந்தைகள் இருக்காங்க. அதில் பள்ளிகளுக்கு செல்லாத குழந்தைகளுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 2.5 கோடியிலிருந்து 2.6 கோடி குழந்தைகளுக்கு வரைக்கும் அவங்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆக 2 வருடங்களுக்கு முன்னாடியே தேசிய கல்வி அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல. இப்ப கண்டுபிடிச்சது இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு நாட்டுல கல்வி நிலை சரியா சீரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய அவசர கால நடவடிக்கை தான் இந்த அவசர நிலை, கல்வி அவசர நிலை அப்படிங்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அரசு. ஆனா ஏன் இந்த தேசிய கல்வி அவசர நிலை அங்க பாகிஸ்தான்ல பலனளிக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க, திட்டங்கள்லாம் இருக்கு. அதே போல நாங்க இந்த பள்ளிகளுக்கு இதை பண்றோம், மாணவர்களுடைய கல்வி திறனை உயர்த்துறதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளும் கூட கொடுத்துட்டாங்க. ஆனா எதுவுமே அங்க முழுமையா செயல்படுத்தப்படல அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஏன் நிலைமை மோசமாச்சு, அதாவது கல்வி தரம் ஏன் அங்க பாகிஸ்தான்ல மோசமாச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள், ஃபர்ஸ்ட் காரணம் மோசமான நிர்வாகம். இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல பிரின்சிபலோட வேலை என்ன வேலை, அதாவது அங்கே டீச்சர்ஸ் கரெக்டாக வர்றாங்களா, கரெக்டான டைமுக்கு வர்றாங்களா, ஒழுங்காக பாடம் எடுக்கிறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக கவனிக்கிறாங்களா, அவங்க கிளாஸுக்கு முறையாக வர்றாங்களா அப்படின்னு கவனிக்கிறது தான் அந்த பிரின்சிபலுடைய வேலை. அந்த பிரின்சிபல் அந்த வேலையை சரியாக பார்க்கல அப்படின்னா அந்த பள்ளி ஒழுங்காக இயங்காது, ஆசிரியர்கள் டைமுக்கு வரமாட்டாங்க, கிளாஸுக்கே வரமாட்டாங்க, மாணவர்களும் வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் கல்வித்துறை இருக்கு பாகிஸ்தானில். ஆனால் அவங்க முழுமையாக கண்காணிக்கலை, அந்த கல்வித்துறையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கலை. அதே போல இப்போ கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பல உட்பிரிவுகள் இருக்கு. ஒரு பிரிவு பாட புத்தகங்களை தயார் பண்ணுவாங்க, தேர்வுக்கான வினாத்தாள்கள் தயார் பண்றது, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது, இப்படி பல உட்பிரிவுகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே தனித்தனியா செயல்படுது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அடுத்து போதிய நிதி அங்க ஒதுக்கீடு செய்யப்படலை அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதனால என்னென்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத நான் போக போக சொல்றேன். உண்மையில ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு அந்த ஆய்வறிக்கையை படிக்கிறப்ப. பாகிஸ்தானுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1% கம்மியாக தான் கல்விக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா பாகிஸ்தானுடைய மொத்த வருமானத்தில், அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தில் வெறும் 1% மட்டும்தான் கல்விக்காக ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய வருமானம் ஒரு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாயில் 1 ரூபாய் மட்டும்தான் கல்விக்கு அப்படின்னா அது எவ்வளவு குறைவான அமௌண்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுலயும் என்ன கொடுமை அப்படின்னா வரக்கூடிய அந்த வருமானம், அந்த 1% ஒதுக்கீட்டுல 3/4 பணம் ஆசிரியர்களுக்கான ஊதியமாவே போயிடுது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்த மாதிரி அந்த 100 ரூபாயில 1 ரூபாயை கல்விக்குன்னு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அந்த 1 ரூபாயில 75 காசை நீங்க சம்பளத்துக்கே கொடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய என்ன 25 காசு இருக்குமா, அதை வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டணும், புது ஸ்கூல் கட்டணும், நிறைய கிளாஸ் ரூம்ஸ் கட்டணும், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கணும், புத்தகங்கள் கொடுக்கணும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பை, இது எல்லாமே எதுக்குள்ள பண்ணணும், அந்த 25 காசுக்குள்ள. ஆக எந்த அளவுக்கு மோசமா அங்க நிதி ஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாவே நம்மளுக்கு தெரிய முடியுது. அடுத்து சிந்து மாகாணத்துல ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய மாகாணம் எது அப்படின்னா சிந்து மாகாணம். அதுல ஒதுக்கக்கூடிய கல்வி நிதி ஒதுக்கீட்டுல 81% ஊதியத்துக்கே போயிடுதான், ஆசிரியர்களுடைய ஊதியத்துக்கே. அதே போல பலுசிஸ்தான் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 90% ஆசிரியர்களுடைய ஊதியத்துக்கே நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்ல வந்து 96 லட்சத்திலிருந்து 1,04,00,000 குழந்தைகள் வந்து கல்வி அறிவு அங்க கிடைக்கல. பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாப்ல தான் அதிகபட்சம். 1 கோடி குழந்தைங்க வரைக்கும் அங்கே கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. வறுமை, இல்லை குழந்தை தொழிலாளர் முறை, குடும்ப பொறுப்புகளை வந்து ரொம்ப சின்ன வயசே அந்த குழந்தைங்க சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறது, இந்த மாதிரியான காரணங்களால பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிவு கிடைக்கிற அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ராஜன்பூர் அப்படிங்கிற மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 48% குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப பாதி குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கே போறதில்லை. அதே போல சிந்து மாகாணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 74 லட்சம் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கிடைக்கல. சிந்து மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஆரம்ப பள்ளிகள் அதிகம்னா ஒரு நார்மலான லெவலில் தான் இருக்குது. ஆனால் ஒரு 5வது வரைக்கும் தான் அவங்களால படிக்க முடியும். நடுநிலை பள்ளிகளோ உயர்நிலை பள்ளிகளோ பெரும்பாலும் இல்லை. அப்படிங்கிறப்போ குழந்தைங்கள்லாம் 5th வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அவ்வளோதான், பக்கத்தில் போய் படிக்கணுமே, இன்னும் தூரமாக போய் படிக்கணுமே அப்படின்ட்டு பெற்றோர்களும் குழந்தைங்களை அனுப்புறதில்ல, பிள்ளைங்களும் போகிறதில்ல. அதனால் வெறும் 74 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு வந்து அங்கே கல்வி அறிவு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சிந்து மாகாணத்தில் வந்து இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அங்கே பெருமளவு பள்ளிக்கூடங்கள்லாம் பாதிக்கப்பட்டு, அதாவது இருந்த அரசு பள்ளிகளில் பாதி அரசு பள்ளிகள் வந்து வெள்ளத்தில் சேதமடைஞ்சிருச்சான். அதை ஒழுங்காக சீரமைக்காதனால நிறைய குழந்தைங்க பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கைபர் பக்துன்குவா, இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய எல்லையில் இந்த மாகாணம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தீவிரவாத குழுக்கள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே சண்டைகள் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கும் இடையில நிறைய சண்டைகள் நடக்கும். அதனால பெற்றோர்கள் வந்து பயந்துக்கிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மலாலா மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுச்சுல, மலாலா மீதான தாக்குதல் இந்த கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் தான் நடத்தப்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்வாட்னு நினைக்கிறேன், அந்த பள்ளத்தாக்கில் தான் மலாலா மேல அவங்க படிச்ச பள்ளியில தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இங்க இருக்க பெரும்பாலான ஆயுத குழுக்களுக்கு பெண்கள் கல்வி கற்கிறத பிடிக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் எங்கெங்கெல்லாம் கல்வி கற்கிறாங்களோ அந்த கல்வி நிலையங்களை, பள்ளிக்கூடங்களை குண்டு வச்சு தகர்ப்பாங்க. அதனால பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தைகளை வந்து பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கைபர் பக்துன்குவா அப்படிங்கிறது ஒரு மலைப்பாங்கான இடம், அதாவது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைஞ்ச இடம். போக்குவரத்து வசதி இருக்காது, தனியாக போயிட்டு வர்றது, குழந்தைங்க மட்டும் போயிட்டு வர்றது பாதுகாப்பா அப்படிங்கிறது தெரியாது. இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கனால 49 லட்சம் குழந்தைகள் அங்கே கல்வி கற்கலை. அதே போல பலுசிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15,270 பள்ளிகள் அங்கே இருக்குது அப்படின்னா அதில் 3,617 பள்ளிகள் இயங்கலை. கோஸ்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்லை ரெக்கார்டில் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு இருக்கும், ஆனால் அந்த ஸ்கூல்ஸ் வந்து இயங்காது. அப்படிப்பட்ட பள்ளிகள் 3,617 பள்ளிகள். அப்படி பார்த்தோம்னா 5ல் 1 பங்குக்கும் அதிகமான பள்ளிகள் அங்கே இயங்குறதில்ல. 78% அங்கே படிக்காதவங்கள பெண் குழந்தைகள் தான். படிக்கல. அந்த 78% பெண் குழந்தைகள் அங்கே படிக்க கிடையாது. அப்படிங்கிறப்போ என்ன, பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பள்ளிக்கு போகாத குழந்தைகளில் 30% பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள். இப்போ நம்ம இருக்க இடங்கள்லாம் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குன்னு சில வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கும். கண் தெரியாத குழந்தையா இல்லை காது கேட்காத குழந்தையா அவங்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட எந்த சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படாததால 30%க்கும் அதிகமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அங்க கல்வி கற்கல. அதே போல 40% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து இலவச காலை உணவு, மதிய உணவு அப்படின்னு நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல அந்த மாதிரி எதுவும் முறையா கொண்டு வராததால குழந்தைகளுக்கு போதிய உணவு கிடைக்கிறது இல்ல. வயிற்றுக்கே வந்து வழி இல்லை அப்படிங்கிறப்போ எதுக்கு படிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறதால 40% குழந்தைகளுக்கு அங்க ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சரி, நிலைமையை சீராக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா தேசிய மாணவர் பதிவேடு, அதாவது எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க, எத்தனை குழந்தைகள் வர்றாங்க, எத்தனை பேர் கல்வி இடைநிற்றல் பாதியிலே வந்து கல்வியை விட்டுட்டாங்க, எத்தனை பேர் வர்றதே இல்லை முழுமையாக வர்றதில்லை அப்படிங்கிற லிஸ்ட்டில் அந்த தரவுகளை எல்லாம் சேகரித்து அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பெண் ஆசிரியர்களுக்கான பண உதவி, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த பெற்றோர்களுடைய மனநிலை, பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் தான் எடுக்கணும், ஆண் ஆசிரியர்கள் இருந்தால் நாங்கள் பாதுகாப்பு
கருதி அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல பெண் குழந்தைகளுடைய கல்வி அறிவை வளர்க்கும் பொருட்டு பெண் ஆசிரியர்களை அதிகம் நியமிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கூடுதல் பண உதவி கொடுத்தா இன்னும் குழந்தைகளையும் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க பள்ளிக்கூடங்களுக்கு வர சொல்லி. அதே போல இவங்களுடைய பொருளாதார நிலையும் உயரும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும். அதாவது இப்ப எல்லாமே மத்தியிலே இருந்துச்சு அதிகாரம் அப்படின்னா உள்ளூர்ல நிலவக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்போ மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு நம்ம அதிக அதிகாரம் கொடுக்கறப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இவங்களே தீர்த்து அங்க ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா இதுல ஒரு நல்ல முயற்சியா பஞ்சாப் மாகாணத்துல இப்பவே சத்துணவு திட்டங்கள்லாம் தொடங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்பவாவது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி பாகிஸ்தானுடைய பிற மாகாணங்களையுமே முழுமையான சத்துணவு திட்டங்கள் முடிஞ்சா நம்மள மாதிரியே காலையிலையும் கூட இலவச உணவு கொடுக்கறது, இப்படி குழந்தைகளுடைய நலனுக்கான திட்டங்களை மேற்கொள்ளும் பட்சத்துல பாகிஸ்தான் இப்ப அதள பாதாளத்துல இருக்கு கல்வி தரத்துல. அதாவது அவங்களுடைய குழந்தைகள் பெரும்பாலான குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆக இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வர்றப்போ அங்க கல்வி நிலையை இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. திருச்சி PRCI சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் AKS டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.